யூஸ்வலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசும்போது அவனை கைப்பிடிச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? கணவரை. கரெக்டா? திருமணத்தில் கைகளை ரெண்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் கையும் என்ன செய்கிறாங்க? ஒன்றா பிடிச்சி யார் இப்போ ஒவ்வொருத்தரும் அந்த சைட்லேருந்து அம்மா அப்பா வருவாங்க, இந்த சைட்லேருந்து அம்மா அப்பா வருவாங்க, 2 பேர் கரத்தையும் ஒன்றா சேர்த்து வைப்பாங்க. அது வச்சதுக்கு அப்புறம்தான் இவங்க என்ன சொல்கிறாங்க? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனம் சொன்னீங்கல்ல, எல்லாரும் மறந்து போச்சோ? அடையா சிஸ்டர், அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு அந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் நலமாயிருக்குமே. அப்படியா? ஆண்டவர் சொல்றார், இனிமே நீ கைவிடப்பட்டவள் அல்ல. இனிமே உன் தேசம், அப்பனா நீ இருக்கிற இடம், உன்னை சுற்றிலும் இருக்கிற இடம் பாழானது என்று சொல்லப்படுவது இல்லை. அதற்கு பதிலாக உன்னை நான் எப்சிபா என்றும் உன் தேசத்தை பியூலா என்றும். எத்தனை எப்சிபாக்கள் இருக்கீங்க? கமான், லெட்ஸ் செக் தட். என்ன எப்சிபா? சிஸ்டர் ஏஞ்சு இல்லைங்களா? எல்லா எப்சிபாக்களையும் ஏஞ்சு நிற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு அக்கா தானா? அப்பா ஸ்தோத்திரம். எல்லாமே எப்சிபாவா? எப்சிபாவா சிஸ்டர்? 1 2 3 4 5 6 அவங்களெல்லாம் கரங்களை தட்டலாமா? இவங்களெல்லாம் நீங்கள் மறக்கவே போடுறதில்ல. ஆண்டவங்களுக்கு அந்த பெயரை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க. ஆமென். இனி நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா உங்க பெயரிலேயே கர்த்தர் எப்சிபாவை வச்சிருக்கிறார். கைவிடப்படாதவளுக்கு பேர் எப்சிபா. உட்காந்துக்கோங்க சிஸ்டர். பியூலா, பியூலா, பியூலா தானீங்களா? சூப்பர். பியூலா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பியூலாவை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், உன் தேசம் இனி பாழான தேசம் என்று சொல்லப்படுவது இல்லை. நீங்க எங்க இருக்கீங்களோ அது உங்க வீடா இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலமா இருக்கலாம், அங்க செழிப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஒரு நாளும் பாழான தேசம் என்று உங்களை குறித்து சொல்லப்படுவது இல்லை. ஹல்லேலூயா.